வணக்கம். நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம பயன்படுத்துற டெக்னாலஜி இருக்குல்ல, அப்புறம் நம்ம வாங்குற பொருட்கள், ஏன் நம்ம ஆரோக்கியம் கூட, இது எல்லாமே எந்த அளவுக்கு இந்திய நிபுணர்களோட திறமைய நம்பி இருக்குன்னு ஒரு கற்பனையான கேள்விதான், ஆனா நிஜமாவே சிந்திக்க வைக்குது. திடீர்னு நம்ம இந்திய வல்லுநர்கள் எல்லாம் அவங்க வேலையை விட்டுட்டு தாய்நாடு திரும்பிட்டான். அப்போ உலகத்துல இருக்கிற சில பெரிய நிறுவனங்களோட நிலைமை என்ன ஆகும்? அமெரிக்காவில் மட்டும் சுமார் ஒரு 4.5 மில்லியன் இந்தியர்கள் இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக 2 மில்லியனுக்கும் அதிகமானவங்க ஐடி, அப்புறம் ஹெல்த் கேர், இன்ஜினியரிங்னு ரொம்ப முக்கியமான துறைகளில் வேலை செய்கிறாங்க. முக்கியமாக அந்த ஸ்டெம்னு சொல்கிறோமே, அதாவது அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம். ஆமாம், ஸ்டெம். அங்கே குறிப்பாக கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான் மாதிரி பெரிய கம்பெனிகளில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேருந்து டேட்டா சயின்ஸ் வரைக்கும் இந்தியர்களோட பங்கு ரொம்ப அதிகம். இதுக்கு நம்ம சுந்தர் பிச்சை, சத்யா நாடெல்லா, அரவிந்த் கிருஷ்ணா மாதிரி சிஇஓக்களே பெரிய உதாரணம் இல்லையா? நம்ம ஐஐடி, ஐஐஎம் மாதிரி கல்வி நிறுவனங்கள் உலகத்தரமான திறமையாளர்களை உருவாக்குதுங்கிறதும் உண்மைதான். இப்ப கூகுளும் மைக்ரோசாஃப்டும் எடுத்துக்கிட்டாலே 2 கம்பெனியோட சிஇஓக்களுமே இந்தியர்கள் தானே? இது வெறும் தலைமை பொறுப்பு மட்டும் இல்லைன்னு சொல்றீங்க? இல்லவே இல்லை. கூகுளில் ஆயிரக்கணக்கான இந்திய பொறியாளர்கள் இருக்காங்க. அவங்க ஆண்ட்ராய்டு, கூகுள் கிளவுட், அப்புறம் ஏஐ மாதிரி முக்கியமான ப்ராஜெக்ட்ஸில் வேலை செய்கிறாங்க. ஒருவேளை இவங்க எல்லாம் இல்லாமல் போனால் அப்போ புதுசாக வர ஆண்ட்ராய்டு அப்டேட்கள் குறையலாம், ஏஐ ஆராய்ச்சியில் ஒரு தேக்கம் வரலாம். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் அவங்களோட அஷோர் கிளவுட் சேவைகள், ஆஃபீஸ் 365 இதெல்லாம் இந்தியர்களோட உழைப்பில் கணிசமாக இயங்குது. அவங்க இல்லைன்னா கிளவுட் சேவைகளில் பிரச்சனை வரலாம். ஏன் அவங்களோட கோபைலட் மாதிரி ஏஐ முயற்சிகள் கூட கொஞ்சம் பாதிக்கப்படலான்னு அந்த காணொளி சொல்லுது. இது ரெண்டும் பெரிய உதாரணங்கள் தான். அப்போ மத்த பெரிய டெக் நிறுவனங்கள், மெட்டா, அமேசான் மாதிரியான நிறுவனங்களுக்கு என்ன நிலைமை? ஆமா, அவங்களுக்கும் இதே தான். இப்போ மெட்டா, அதாவது ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்க இந்த தவறான தகவல்களை கட்டுப்படுத்துற ஏஐ சிஸ்டம்ஸ் இருக்குல்ல, அப்புறம் விளம்பரங்களை சரியா கொண்டு சேர்க்கறது, இதுக்கெல்லாம் இந்தியர்களோட பங்கு முக்கியம். அமேசான் பார்த்தீங்கன்னா அவங்களோட AWS கிளவுட் சேவை, அதுவும் அவங்களோட ஆன்லைன் வர்த்தகத்தோட பேக்போன்லையும் இந்தியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க போயிட்டா நிறைய வெப்சைட்கள் இயங்குற AWSக்கே சிக்கல் வரலாம். ஏன் ஆன்லைன் ஷாப்பிங் டெலிவரியில் கூட பாதிப்பு வரலாம். அது மட்டும் இல்லை, IBMோட ஏஐ, அதாவது வாட்சன், அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆராய்ச்சி, டெஸ்லாவோட ஆட்டோபைலட் சாஃப்ட்வேர், என்விடியாவோட கிராஃபிக்ஸ் சிப், ஏஐ சிப் டெக்னாலஜி, இது எல்லாத்துலேயுமே இந்திய நிபுணர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம்னு அந்த காணொளி தெளிவா சுட்டி காட்டுது. இது வெறும் டெக்னாலஜி மட்டும் இல்லாம மத்த துறைகளையும் இது பாதிக்கும்னு சொன்னீங்க. அது நிஜமாவே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அமெரிக்காவில் இருக்கிற இன்டர்நேஷனல் டாக்டர்ஸ்ல 17% பேர் இந்தியர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, திடீர்னு இவ்வளோ டாக்டர்கள் இல்லாம போனா அங்க சுகாதாரத்துறையில எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவில் யூனிகார்ன் கம்பெனிகள்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, அந்த $1 பில்லியன் மதிப்புள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள். கரெக்ட். அந்த மாதிரி 70க்கும் மேற்பட்ட யூனிகார்ன் கம்பெனிகளை இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க உருவாக்கியிருக்காங்க. இது சிலிகான் வேலியில இந்தியர்களோட தொழில் முனைவு தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு காட்டுது. உலகம் ஒரே ஒரு நாட்டு திறமையாளர்களை இவ்வளவு நம்பி இருக்கிறது நல்லதா? இந்த அளவுக்கு ஒரே மக்கள் குழுவை சார்ந்திருக்கிறதுல சில ஆபத்துகள் இருக்கலாம், மறுக்க முடியாது. ஆனா அதே நேரம் இப்போ இன்னொன்னு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. தலைகீழ் மூளை கசிவுன்னு சொல்றாங்க, ரிவர்ஸ் பிரெயின் ட்ரெயின். இந்தியாவில் இப்போ வாய்ப்புகள் அதிகமாயிட்டே வரதால வெளிநாட்டில் இருக்கிற பல நிபுணர்கள் தாய்நாட்டுக்கு திரும்புறாங்க, இல்லனா இங்க படிச்சுட்டு இங்கேயே தங்கிடுறாங்க. இது இந்த உலகளாவிய திறமையாளர் சந்தையோட சமன்பாட்டையே கொஞ்சம் மாத்தி அமைக்கலாம். நாம தினமும் பயன்படுத்துற ஆப்ஸ்ல இருந்து ஆன்லைன் ஷாப்பிங், ஏன் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் வரைக்கும் பல விஷயங்கள் இந்திய நிபுணர்களோட உழைப்புல தான் இயங்குது. கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி பெரிய டெக் நிறுவனங்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலக தொழில்நுட்பமும் ஏன் சுகாதார கட்டமைப்பும் கூட இந்திய திறமையால பெருமளவு இயங்குது, பயனடையுது. உலகம் கோடு மூலமா இயங்குது, அதுல பெரும்பகுதியை இந்தியர்கள் எழுதுறாங்க. இது உண்மைதான் போல. இந்த ஆழமான ஒரு பிணைப்பு இருக்கு இல்லையா? அதே சமயம் இந்த திறமையாளர்கள் இந்தியாவுக்கு திரும்புறதுக்கான சாத்தியமும் இருக்கு. இதெல்லாம் வச்சு யோசிக்கும் போது நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி எழும்போது, உலக நிறுவனங்கள் வெறும் இந்திய திறமையாளர்களை வேலைக்கு எடுக்கிறத மட்டும் நம்பி இருக்காம, இந்தியாவோட சேர்ந்து கூட்டாண்மை வச்சு இங்கேயே புதுமைகளை உருவாக்குறதுக்கு இது ஒரு சரியான நேரமா? இந்த உறவு இனி எப்படி மாறலாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு இதை பத்தி யோசிச்சு பாருங்க.